ஹாய் குட்டி பசங்களா, இன்றைக்கி இஸ்ரவேலை ஆண்ட மூன்றாவது ராஜாவை பற்றி சொல்கிறேன். மூன்றாவது ராஜா யார்? சாலமோன். ஃபஸ்ட்டு ராஜா சவுல், செகண்ட் ராஜா யார்? தாவீது, மூணாவது ராஜா யார்? சாலமோன். இந்த சாலமோன் யாருடைய மகன்? தாவீதோட மகன். சரியா? இப்போ தாவீது தன்னுடைய மகனை ராஜாவாக, இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ ராஜாவாக அபிஷேகம் பண்ண உடனே தாவீது தன்னுடைய மகனை கூப்பிட்றார். மகனே பாரு, தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ தான் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வர வேண்டும் என்று. அதன்படி நான் உன்னை ராஜாவாக மாற்றிட்டேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அது என்னன்னா, தேவாதி தேவனுக்கு சர்வ வல்லமுள்ள கர்த்தருக்கு நீ மிகப்பெரிய ஒரு தேவாலயத்தை நீ கட்டணும், அதுவும் எருசலேமில் கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கட்டுறதுக்காக கேதுரு மரங்கள், அதுக்கப்புறம் பொன்னு, வெள்ளி, இன்னும் ரத்தினங்கள், வைடூரியங்கள், மாணிக்க கற்கள், விலையுயர்ந்த அழகிய கற்கள், அப்புறம் வெண்கலம், இரும்பு, இது எல்லாவற்றையும் சேகரித்து வச்சிருக்கிறேன். இன்னும் உனக்கு வேணும்னா நீ சேகரித்து வை அப்படின்னு சொல்லி சாலமோன்கிட்ட தாவீது ராஜா சொல்கிறார். அதே போல் தாவீது ராஜா சொன்னபடியே சாலமோன் பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டி ஒரு பெரிய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுறார். இது கொண்டாடி முடித்ததும் தேவன் கேட்குறாரு, சாலமோன் உனக்கு என்ன வேணும் கேளு, நீ எவ்வளோ பெரிய தேவாலயத்தை கட்டி எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நான் தான் கர்த்தர்ன்னு சொல்லி என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தி இருக்கிற. எல்லா ஜனங்களும் இனி இந்த தேவாலயத்தில் வணங்குவா, என்னை ஆராதிக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ நீ உனக்கு என்ன வேணும் கேளு, நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்குறார். உடனே சாலமோன் சொல்கிறாரு, பாருங்க கடவுளே, இவ்வளோ பெரிய உலகத்தை ஆள்றதுக்கான கிருபையை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் இந்த மக்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கும் இந்த மக்களை நடத்துகிறதுக்கும் எனக்கு ஞானம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் எனக்கு ஞானம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பாருங்க ஆண்டவருக்கு அப்படியே ஆச்சரியம். அந்த பாரு, நீ பொண்ணு கேட்ப, பொருள் கேட்ப, நீடிய ஆயில் கேட்ப, இல்லை இன்னும் ஏதாவது அதிசயமான காரியங்களை என்கிட்ட கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீ இந்த ஜனங்களை ஆடுறதுக்கு ஞானம் வேணும்னு கேட்டால. ஸோ உனக்கு பின்னாடி இதுமாரி யாருமே ஞானத்தில் நிறைந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட விசேஷித்த ஞானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாரு. இந்த ஞானத்தினால தான் அவர் உன்னத பாட்டு எழுத ஆரம்பித்தார். பாருங்க, இவருடைய ஞானத்தை கேட்கறதுக்காக பல்பல தேசத்தில் இருந்த ராஜாக்கள், ராஜாத்தியோட குமாரத்திகள் எல்லாரும் இவருடைய ஞானத்தை கேட்க வந்தாங்க. ஆனால் இவர் இப்படி ஞானத்தில் அதிகமாக இருந்து தேவனுக்கு உன்னத பாட்டுகள்லாம் எழுத ஆரம்பித்தார். ஆனால் பெரிய ஒரு தப்பு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இந்த ராஜாவை ஆண்டவருடைய ஒரு கட்டளையை மீறிட்டார். அதாவது என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆண்டவரை சேவிக்கக்கூடிய பிள்ளைகளை தான், அதாவது பெண்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர் போய் ஆண்டவரே அறியாத, தெரியாத, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் கொடுக்க தெரியாத அந்நிய பெண்களை போய் என்ன செஞ்சிட்டாரு? கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இதனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அந்த பெண்கள் இவரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் எங்களுடைய கடவுளை தான் வணங்கணும், எங்களுடைய கடவுள் தான் மகத்துவமானவர், எங்களுடைய கடவுளுக்கு தான் நீங்கள் பலி கொடுக்கணும், எங்கள் கடவுளை தான் நீங்கள் ஆராதிக்கணும், எங்கள் கடவுளுடைய பூஜாரி என்ன சொல்கிறானோ அதன்படி தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி அவருடைய சாலமோனுடைய இருதயத்தை என்ன செஞ்சிட்டாங்க? கடவுளுடைய பாதையிலிருந்து வேறு தேவர்களை வேறு கடவுளை வணங்குறதுக்கான வழியிலேருந்து பிரிச்சுட்டு வந்துட்டாங்க. சாலமோனும் அதேபடி தன்னை உயர்த்தி வைத்த, தன்னை கனப்படுத்தின, தன்னை மேன்மைப்படுத்திய தேவாதி தேவனை மறந்துட்டு பேய்களையும் பிசாசுகளையும் போய் என்ன செஞ்சிட்டாரு? வணங்க போயிட்டாரு. இதனால் கடவுளுக்கு ரொம்ப கோபம் கடவுள் சாலமோன்கிட்ட சொல்கிறார், பாரு,
உன்னுடைய தகப்பன் தாவீதை மாதிரி நீ என்னுடைய பார்வைக்கு நீ உத்தமனாக இருக்கலை, அதனால் நான் உன்னுடைய ராஜ்யத்தை நான் ரெண்டாக பிரித்து ஒரே ஒரு பங்கு மாத்திரம்தான் உன் மகனுக்கு உன்னுடைய சுதந்திரத்துக்கு நான் கொடுப்பேன், அதாவது உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுப்பேன். எதுக்கு அப்படி கொடுப்பேன்னு சொன்னால், நான் தாவீதுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், உன்னுடைய சந்ததியில் எப்பவும் ஒரு விளக்கை நான் இஸ்ரவேலில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, நீ என் பார்வைக்கு உத்தமனாக இருக்கலை அப்படின்னு சொல்லி அந்த சாலமோனுக்கிட்ட கடவுள் சொல்லிடுவார் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் உத்தமனாக இல்லாமல் வழி விலகி போனதுனால அவன் மரித்த பின்பு அவன் பிதாக்களுடைய அண்டையில் அவனை வைக்கலை. எதுக்கு வைக்கலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாப்டர் இருக்குது, அப்புறம் நம்ம சொல்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு உதவி செய்தவங்களை ஒரு நாளும் மறக்கக்கூடாது, நம்மளை உயர்த்தி வைத்த சூழ்நிலைகளை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது, நம்மளுக்கு நன்மை செய்ததை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இன்னை வரைக்கும் நம்ம ஆரோக்கியத்தோட சுகத்தோட சகல குணங்களோடு கூட சிறப்பானவர்களாக மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல சிறந்தவர்களாக வாழ்வதற்கு கடவுள் நம்மளுக்கு உதவி செய்யும் பொழுது நாம் கடவுளுடைய வழியை விட்டு வேறு வழிக்கு நாம் போவோமானால் நம்மளுடைய ஃப்யூச்சர் எவ்வளவு மோசமாக போகும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சாலமோனுடைய எண்ட் ஆஃப் லைஃப், அவருடைய முடிவின் லைஃப்பை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆரம்பம் எப்படி இருக்குதோ அப்படி தான் முடிவும் நம்மளுக்கு இருக்கணும். ஆரம்பம் ஒரு மாதிரியும் முடிவு ஒரு மாதிரியும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்ம ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு நம்மளுக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஸோ நாம் எப்படி நம்ம கடவுளுக்குள்ளே நம்ம நிலைத்து இருக்கிறோமோ அதே போல் நம்மளோட எட்டர்னல் லைஃப் வரைக்கும் நம்ம கடவுளுக்குள்ளே உண்மையாக இருக்கும்போது அவர் நம்மளுக்கு ஒரு மகிமையான ஒரு ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார், நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் நம்மளுக்கு அவர் தந்து கொண்டே இருப்பார். ஸோ சாலமோனுடைய ராஜாவுடைய கதை இதுவாக இருக்கிறது. ஸோ நாமளும் கடவுளுக்கு முன்பாக லாஸ்ட் வரைக்கும் உண்மையோட பரிசுத்தத்தோடு வாழும்போது நாமளும் ஒரு அழியாத நித்திய கிரீடத்தை நம்ம பெறுவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்?